அழகேஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ சவுத் கொரியாவுடைய சார்பா பேக்கியோன், மே டாங்கோ, அப்புறம் சாஹின் அண்ட் லிம் டாங்கியோ, ஜாப்பனீஸ் சைட்ல டனகா கென்சோ, அப்புறம் இஷினோ மீனரு, கமமோட்டோ அட்சுஷி அண்ட் டனாவா கனையா அப்படின்னு 4க்கு 4ன்ற முறையில இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க ஆப்பனன்ஸ் எல்லாருமே. ஹீரோவும் என்னடா இது கோட்டோராஜி வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, அப்படின்னா இவங்க எல்லாருமே எப்படியாப்பட்ட ஸ்ட்ராங்கானவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்க்க விரும்புறான்னு நினைக்கிறேன். மேபி நான் உள்ள இறங்கும் போது அவன் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கேற்ற ஆப்பனன்ஸ் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ரெண்டு டீமுமே திமிர பேசிக்கின்னு தயாரா இருந்தாலுமே ஒரு பக்கம் நம்ம ஜாப்பனீஸ் டீம் தான் ரொம்பவும் பேசுறாங்க. சரி வாங்க ஆரம்பிப்போம் சொல்ல. மேட்டாங்கோவுக்கு அந்த டனவான்ற அந்த பல்கான பையன் உங்களோட ஃபைட் வந்து ஒண்ணுமே தரமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லிம்முக்கு வந்து இன்னொருத்த வேகமா இருக்கிறவன் மாடிக்கினா இவனுக்கு ரெண்டு பேரும் இன்னொரு பக்கம் காம்பட் டெக்னிக்லாம் வேற மாதிரி பயன்படுத்தி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க மேஜிக் யாரெல்லாம் நம்பால விடுறான். இவனுக்கு போற சண்டையில வந்து எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுது. இது 1-on-1 பேட்டில் எதுக்கட மத்தவங்களுக்கு டேமேஜ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. ஒரு பக்கம் மிஸ்டர் கோவும் ஆவரேஜா அண்டஸோடைய பாதிப்புகள் எல்லாத்தையுமே இந்த வால்ஸ் வந்து நல்லாவே தாங்கும். பட் ஆனா சில மணி நேரங்கள்லயே மொத்த எஸ்ராங் கண்டஸும் இந்த இடத்துல ஃபைட் பண்ணும்போதுன்றது அது தாங்க மாட்டது டவுட் தான். அதனால சில செகண்ட்ஸ்ல இந்த மேட்ச் முடிஞ்ச நல்லா பேக்கியன் கிட்ட இந்த ஒத்த கண்ணனும் சண்டை போட தயாரா இருக்கு. அவன் போயிட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணுவான். நம்ம பேக்கியன் வந்து அவனுக்கு டஃப் கொடுத்து பாத்துட்டு இருக்கேன். இற உன்னை கொல்றான் சொல்லிட்டு அந்த அளவு முயற்சி பண்ண, ஆனா பேக்கியன் வந்து தடுத்துறான். இன்னொரு பக்கம் அவனுக்கு மனசுக்குள்ள யோசிக்கிறான், முன்னாடி பண்ண தப்ப இதுல நான் பண்ணவே மாட்டேன், அதனால சீக்கிரமா இதை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தயாரா இருந்து அவனை பார்த்துட்டு இருக்க. அவன் பாக்குற பார்வையை பார்த்துட்டு என்ன இவன் பண்றான், இவனோட பார்வையை சரியில்லை, எனக்கு தெரிஞ்சு என்னமோ பண்ண போறான்னு சொல்லிட்டு பயத்துல அவனும் தயாரா இருக்கு. பேக்கியன் விட்டு போயிட்டு அடிக்கிறான் பாருங்க, தரமா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும், அடாடா என்னடா இது மாந்தது கூட ஃபைட் பண்ற மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் மாஞ்சர் பயில் பொழுது தான் போல, என்னோட மேட்ச் பார்த்து கத்துக்கடா, என்னடா குழந்தைத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நல்லா வேலைடான்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கேன். கூட இது செக்ரட்டரியோ சரி பார்க்க இருந்தாலும் உங்களுக்கு நக்கல் தாயா, அவனுக்கு எவ்வளவு ஒத்துரை கூட சண்டை போட்டு இருக்காங்க மாதிரி பார்க்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மேக் டாங்குவோ வந்து அவன் வந்து தோக்கடிச்சு இருக்கான். என்னால நம்பவே முடியல, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்ப்பா, என்னையே தோக்கடிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இப்படி ஆகுதுன்னு சொல்ல. ஒரு பக்கம் பார்த்தா லிம்மையே தோக்கடிச்சிருக்கான். பேக்கியவனுக்கு செம்ம கடுப்பு, அடடா மிச்ச பேர் நான் தான் சமாளிக்கணுமா, இவனுக்கு எல்லாரும் இப்ப ஏமாலதான் டார்கெட், இருந்தாலுமே இன்னும் சாகி மட்டும் இருக்கா, அவ சமாளிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை காமிக்க சாயும் தான் போட்டு விளாசுறா. எல்லாருமே டஃப் கொடுக்குறா. அவளையும் குறை சொல்ல முடியாது, தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி அவளை அட்டாக் பண்ண அவ திணற ஆரம்பிக்கிறான் அந்த ஆப்பனண்ட். பட் ஒரு கட்டத்தில் அவளையே அடிச்சு பின்னாடி வந்து அவளை தொட, நான் உன்னை தொட்டுட்டேன் நீ தோத்துட்டேன்னு சொல்ல. அதோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி பேக்கே உன்னை சமாளிச்சிட்டு இருக்கவங்க போயிட்டு ஹெல்ப் பண்றதுக்காக அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, நான் உன்னை விட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த ஒத்தக்கான காரணம் வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்க. ஆனா நம்ம சாகியும் வந்து விடாம அவன் மூஞ்சிலேயே போட்டு அடிச்சு கூட்டுறான். அவ எப்படி பண்ணத, அவ ஒரு கன்னு மாதிரி அந்த இடத்துல சண்டை போட்டிருக்கான். அவளுடைய பஞ்சஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒரே டைம்ல கிட்டத்தட்ட அதிகப்படியான பஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. கிட்டத்தட்ட 14 முறையாச்சும் பண்ணிருப்பான்னு சொல்ல. பக்கம் அவ்வளவு ஷாக் ஆயிட்டு இருக்கா. என்ன இது, நான் அத்தனை முறையும் இவன் மேல பஞ்ச் பண்ணியும் இவன் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டான், எப்படி ஏதோ சரியில்லை, என்ன இவன் கான்சியஸ்னஸ் இறந்துட்டான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா அந்த கும்பமோட்டோன்ற ஆள் வந்து அவ்வளவுதான் தோத்துட்ட நிலைமைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய நண்பர்கள் ஒரு